கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். எஸ்பிஓலேருந்து ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் அலர்ட் வந்துச்சுங்களா. என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதாவது எஸ்பிஓ சர்வீஸ்லேருந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தாங்களே, இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது, பேன் கார்டு ஃபைல் பண்ணுறது, அப்புறம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் யாரோ திருட்டுதாமல் அவங்களோட டேட்டாஸ் திருடுறதுக்காக ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி உங்களோட ஆதார் நம்பர் ஷேர் பண்ணுங்கள், பேன் கார்டு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எஸ்பிஓ ஐடி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த நபர் உஷாராக என்ன பண்ணியிருக்காங்க, கமாண்டர்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் போனதுனால எஸ்பிஓ வந்து அவங்க அந்த எஸ்பிஓ சர்வீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வேணாம், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு புது பிளான் சொன்னாங்க. ஏன்னா ஜிமெயில் வழியாக லிங்க் ஷேர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அது எப்படின்றத இப்போது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க எப்படின்ட்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இனிமேல் எஸ்பிஓ சர்வீஸ், அதாவது அது பேர் குளோபல் சர்வீஸ். அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது, பேன் கார்டு ஃபைல் பண்ணுறது, அது பேர் வந்து குளோபல் சர்வீஸ். அந்த குளோபல் சர்வீஸ்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து காலோ இல்லை வாட்ஸ்அப் காலோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ எதுவும் வராது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஜிமெயில் மட்டும் வரும். இந்த ஜிமெயில் மட்டும்தான் அவங்க அந்த ஜிமெயில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜிமெயிலில் தான் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா பேன் கார்டோ ஐடி ஃபைல் பண்ணுறதோ இல்லை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதோ ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தா எஸ்பிஓ ஐடி இருப்பீங்களா, எஸ்பிஓ ஐடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அந்த ஐடியை வந்து அந்த வாட்ஸ்அப்பில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்கள்கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வாங்குவாங்க. என்னென்னா பேன் கார்டை இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டில் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை நேம் கரெக்டாக இருக்கா, இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஓடிபி சொல்ல வேண்டியது வரும், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அதே தான் இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது, அது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கேட்டுப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், அதாவது அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஐடி ஃபைல் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடில் ஸ்க்ரீனில் வரும் அந்த வெப்சைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த குளோபல் சர்வீஸ் பேர் நான் சொன்ன மாதிரி தான், குளோபல் சர்வீஸ், பியாண்டோ குளோபல் சர்வீஸ், அந்த இது பேர், சர்வீஸ் பேர். அப்புறம் உங்களுக்கு அந்த மெயில் மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா, மெயில் மாதிரி இருக்கும். அந்த மெயிலுக்கு லாஸ்ட்டில் தான் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி வரும். அந்த மெயில் ஐடி எதுலேருந்து வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போது சரியாக இது வரல, இதை ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இதுக்கப்புறம் டெமோ வீடியோ கண்டிப்பாக ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. சித்தார்த் பண்டாரி அப்படின்ற ஒரு இதில் தான் ஒரு சித்தார்த் பண்டாரி .sbotaxes@gmail.com இந்த மெயில் ஐடியிலேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மெயில் வரும். அந்த ஜிமெயிலேருந்து ஒரு மெயில் வரும். நம்ம வந்து இந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட எஸ்பிஓ ஐடி மட்டும் போட்டு அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க ஃபோன் காலோ இல்லை வாட்ஸ்அப் காலோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ பண்ண மாட்டாங்க. எல்லாமே வாட்ஸ்அப் சேட் மூலியமாக மட்டும் தான் நடக்கும். அதுவும் நீங்களாக உங்கள் வாட்ஸ்அப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தியா, அந்த ஐடியில் மட்டும்தான், அதாவது அந்த கான்வோவில் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வேறு எதையுமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண தேவையில்ல. அப்புறமா இன்னும் இந்த டெமோ வீடியோ வந்து ஃபுல்லாக போடல, லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டல. இன்னும் எப்படி லிங்க் டச் பண்ணி போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. லிங்க் டச் பண்ணால் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். அது ஒன்றும் பெருசாக கிடையாது உங்களுக்கு. இருந்தாலும் டெமோ வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணல சங்கர் சார் வந்து. அதை ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் அதை எப்படின்னு பார்த்து எனக்கு நானும் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன். அது எனக்கும் லிங்க் வரல. லிங்க் வந்துருந்துச்சா நானே டெமோ போட்டிருப்பேன் எப்படின்றது. இன்னும் எனக்கு லிங்க் வரல. அதே மாதிரி அவரும் எதுவும் கரெக்டான நியூஸ் சொல்லலை, டெமோ காட்டல. சும்மா ஒரு இந்த மெயில் ஐடி இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்க. மற்ற எந்த ஃபோன் நம்பர்லேருந்தும் எந்த மெசேஜ்லேருந்தும் ஷேர் பண்ணால் எங்களுக்கு தெரியாது. எஸ்பிஓவோட பொறுப்பு என்னன்னா உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் கொண்டு வந்துட்டோம். ஜிமெயிலில் நீங்கள் லிங்க்கை டச் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். இதையும் மீறி நீங்கள் வேறு யாராச்சுன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி நான் எஸ்பிஓனால தான் ஏமாந்துட்டுன்னு வந்துருந்தீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அனுப்புகிற ஜிமெயிலில் மட்டும்தான் லிங்க் வரும். அதில் மட்டும்தான் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ஜிமெயிலெலாம் பார்க்காதவங்களாம் கொஞ்சம் நல்லா ஞாபகமாக சொல்லிடுறேன். இந்த பீரியடில் மட்டும் அடிக்கடி ஜிமெயில் செக் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, முக்கியமாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறது மட்டும் தான்
இப்போதைக்கு இருக்கிற தலைவலி. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதனால் ஜிமெயிலில் மட்டும் அந்த மெயில் வருதான்றதை பார்த்துங்க. சித்தார்த்துன்ற நேமில் தான் வரும். ஸோ நோட்டீஸ் பண்ணிங்க, சித்தார்த்துன்ற நேமில் தான் வரும். மெயில் ஃபாலோ பண்ணாதும் இப்போ அடிக்கடி போய் மெயில் செக் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஹரிஷ் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதாவது சேனல் குரூப் கிடையாது. நீங்கள் அதை ஒரு ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து நான் கொடுப்பேன். அதில் இப்போ ஒரு ஆடியோவாக போடுறாரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா நான் டெக்ஸ்ட்டாக அதில் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆடியோவாக கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு கடியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் வந்து அதே மாதிரி எனக்கே உங்கள் நம்பர் தெரியாது. நீங்கள் ஃபாலோன்ற இப்போ எப்படி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மாதிரி காட்டுதோ யூடியூப்பில், அது மாதிரி தான் வாட்ஸ்அப் சேனலில் அது ஒரு ஃபாலோ கவுண்ட் மாதிரி தான் காட்டுமே தவிர எனக்கே உங்கள் நம்பர் காட்டாது. ஸோ நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருப்பீங்க. ஸோ தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணுன்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். ஓகே கைஸ், பாய்.